என்னடா அமைதியா இருக்கீங்களா? ப்ரோ அதாவது வந்து இப்போ நீங்க வந்து பாக்குறதா இருந்தா கூட இப்போ வீட்டு ம். ஃபேமிலிஸோட சப்போர்ட் இல்லாம வந்து அவங்க அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி பார்க்க வச்சிருப்பாங்க. இப்ப அப்பா அம்மா கூட உட்கார்ந்து பார்க்கும்போது, டேய் ஏன்டா அத இத சொல்லுங்க போய் ப்ரோ. பார்த்துட்டு இருக்கியாடா, அதான். இதையாடா போய் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பாரு. எக்ஸாக்ட்லி. அதுதான் ப்ரோ பிரச்சனை. அந்த இடத்த நம்மளால பேச முடியாது. நம்ம பாலிடிக்ஸ் டிபேட்டா இருந்தா என்னாலும் பேசிடலாம். தப்போ ரைட்டோ நம்ம முட்டு குடுத்துடலாம். இந்த இடத்த அப்படி நடக்கும்போது அவங்க வந்து பெர்சனலா ரொம்ப அஃபெக்ட் ஆகும் எல்லாருக்குமே இந்த இடத்துல. இதெல்லாம் எனக்கு எப்படி பார்க்கும்போது தெரியுமா நம்ம இருக்கு, சர்ச்சில் எல்லாம் கன்வின்ஸ் பண்ணிருக்கும் போது அவங்க எல்லாம் வந்து எனக்கு எனக்கு டிஎம் பண்ணி கேக்குறாங்க, எதுக்குடா சப்போர்ட் பண்ணி, ஏன்னா என்னால ஒரு லெவலுக்கு மேல ப்ரோ அடுத்தவங்க பர்சனலுக்குள்ள இல்ல போகாதீங்க அப்படின்னு சீகன் ப்ரோ சொல்ல. சிம்பிளா சொல்லிட்டா, முஸ்லீம்ல எல்லாம் இதை ரொம்ப இதா பார்ப்பாங்க ப்ரோ. இவனுங்க வந்து அடுத்த வாட்டி பிரச்சாரம்லாம் பண்ணும்போது முஸ்லீம்ஸ் இதுல இதை வச்சு பேசுவானுங்க ப்ரோ அவங்க கூட்டத்துல. இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நிறைய வாட்டி எப்படி இங்க நடக்கும்ட்டு. இவனுங்க இதை பெருசா யூஸ் பண்ணாங்க ஒரு ஆயுதம் மாதிரி உட்காந்து. ரொம்ப கேவலமா இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது. இதெல்லாம் எப்படி போய் முடிய போதோ தெரியல ப்ரோ. பாலிடிக்ஸ் ரீதியா தப்பு பண்ணிட்டாரு, இதுனா பிரச்சனை இல்லை ப்ரோ. பாலிடிக்ஸ் மூலியமா ஏத்து நின்றுலாம் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணா அதெல்லாம் ஈஸியா மறைஞ்சிரும். ஆனா இது அப்படிப்பட்ட விஷயம் கிடையாது. கடைசி இப்படி புலம்புறோம் நம்ம. ப்ரோ இன்னொன்னு ப்ரோ, இதை நம்ம எல்லாரும் இப்ப எல்லாரும் வந்து பேசாம, அதாவது வந்து இது அவங்களோட தனிப்பட்ட விஷயம் இதாவது வந்து இது ஸ்டார்டிங் பாயிண்ட்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி இருக்கும்போது ஓகே. இப்ப வந்து என்னன்னா நம்ம மறுபடியும் கேம்பெயின் பண்ற லெவல்ல தான் இருக்கிறோம் நம்ம. ஏன்னா மறுபடியும் எலெக்ஷன் வரப்போகுது, உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, எல்லாத்துக்கும் வரப்போகுது. அப்ப அங்கெல்லாம் எப்படி ப்ரோ சொல்றது போயிட்டு? தெரியல, அதெல்லாம் ரொம்ப டவுட். இது ரொம்ப இதாதான் இருக்கு. இந்த வாட்டி பெருசா நம்மளுக்கு எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு இப்போ. அதாவது இந்த மினிஸ்டர் இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இவங்க எல்லாம் பேசினா தெரியல எனக்கு. சரி அவங்கள விடுங்க, நம்ம பேசிதான் ப்ரோ ஆகணும். இதை பேசாம வந்து நீ இப்படியே இருந்தா வச்சுக்கோங்களேன், எப்படி இதை வந்து ஒரு கட்டத்துக்கு மேல இது பண்ணவே முடியாது. தென் அன்ஸ்டாப்பபிள் ஆயிரும். இல்ல இது இப்போ ஒரு பேஜ் சொல்றேன், நெகட்டிவா இது இம்பாக்ட் பண்ணாம நார்மலா இருந்துச்சுன்னா நம்மளே கடந்து போயிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஓப்பனா சொல்லணும், இது பெருசா இம்பாக்ட் பண்ணலப்பா அப்படி எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா இது ஆப்போசிட்டா நெகட்டிவா இம்பாக்ட் பண்ணிட்டு இருக்கு எல்லா இடத்துலயுமே, சோசியல் மீடியால இருந்து எல்லா சைடுமே. ப்ரோ சொல்லு ராகுல், சொல்லுங்க ப்ரோ. 2 மினிட்ஸ் பேசலாமா? பேசுங்க. ப்ரோ இது ஃபர்ஸ்ட் விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, நம்ம தப்பே பண்ணாம நம்ம ஒரு நேரேட்டிவ்ல வந்து அடி வாங்கிட்டே இருக்கோம். கரண்ட் பில் இஷ்யூல வந்து நம்ம மேல தப்பே கிடையாது. இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, விலை ஏறிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ப வச்சுட்டாங்க. அது போல டாஸ்மாக் இஷ்யூல வந்து அந்த 11 இது உடனே இது பண்ணாங்கல்ல, திரும்ப வாங்கினாங்கல்ல, அந்த இதுல வந்து விக்னேஷ் அவர் மேல எந்த தப்புமே கிடையாது. ப்ரோ ஒரே ஒரு நிமிஷம். அந்த இஷ்யூலையும் நம்ம மேலதான் வந்து தப்பே பண்ணாம வந்து அடி வாங்குறோம். இந்த மாதிரி இஷ்யூல 5 வருஷத்துல கண்டிப்பா ஆன்டி இன்கம்பன்சி வந்து இருந்துட்டே இருக்கும். அது வந்து இதுல வந்து இந்த மேட்ரு வந்து சேர இது வந்து ஹெவியா தான் மாறும். இது வந்து தேவையில்லாத வேலை தான். அது கூப்பிட்டு அது வந்து அவர் பர்சனலி அதுக்குள்ள போக விரும்பல அப்படின்னே வச்சுக்கிட்டாலும், பார்ட்டி வைஸ் பார்த்தோம்னா இது வந்து பாதிக்கும். அந்த வகையில நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்ணி தான் ஆகணும். அதுதான் ப்ரோ இவ்வளவு நேரம் சொல்லிட்டு, இது பார்ட்டி அஃபெக்ட் பண்ணுங்கிறதுக்கான நம்ம இவ்வளவு காலம் பேசிக்கிட்டு இருக்கோமே தவிர மற்றபடி எதுவுமே இல்லை ப்ரோ. அவர் பர்சனல் லைஃப் அவரோட சாய்ஸ்னாலுமே இவனுங்க எப்படியும் நரேட்டிவ் செட் பண்ணி ஓரளவுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி கிரியேட் பண்ணிடுவானுங்க அந்த 5 வருஷத்துல. அது எக்ஸ்ட்ரா மைலேஜ் தர மாதிரி இந்த விஷயம் பெருசா அமையும். நான் இன்னொன்னு சொல்லணும்னு விரும்புறேன். இந்த இஷ்யூ அது பர்சனலி அது வந்து அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வந்து சங்கீதா அவங்க வந்து திரும்ப சேர்றாங்களா இல்லையான்னு தெரியாது. அதையும் நம்ம பேச வேண்டாம். திரும்ப சேர போறாங்க, இது அது அவங்களுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறதே நமக்கு தெரியாது. நான் எக்ஸாக்டா என்ன சொல்றாங்க தெரியுமா? எங்க வீட்டுல கூட எங்க அம்மா நேத்து சொன்னது என்னன்னா, இதுக்கு முன்னாடி மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க, அப்ப கூட எதுவும் கேட்கல. ஆனா நேற்று கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் வந்ததுக்கு இங்க எதுக்கு கூப்பிட்டு வராரு, இதெல்லாம் ரொம்ப தேவையில்லாத வேலை அப்படின்னா. இப்ப பிரச்சனை என்னன்னா, அவர் இங்க வேணா கூப்பிட்டு போயிட்டோம், அவரோட ஃபங்க்ஷனுக்கோ இல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்கோ கூப்பிட்டு போய்கிட்டோம். ஆனா கவர்மெண்ட் ஃபங்க்ஷனு வந்தா எல்லாரும் வந்து கேட்க தான் செய்வாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் விழுந்ததை விட நேத்து தான் அதிகமா அடி விழுந்துச்சு.
அது நெகட்டிவா இம்பாக்ட் ஆயிருக்கா இல்லையான்னு நேற்று யூடியூப்ல அந்த வியூஸ் வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு நெகட்டிவா போயிருக்குன்னு. எனக்கு என்னன்னா இன்ஸ்டாகிராம் நமக்கு சப்போர்ட் பண்ணவங்க மற்ற எல்லாமே வந்து ஆப்போசிட்டா மாறுறாங்க. அந்த இடத்துல பொண்ணுங்கள்லாம் வீடியோ போடுறாங்க, இன்ஸ்டாகிராம்ல கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க. அதெல்லாம் நம்மளால ஒண்ணுமே சொல்ல முடிய மாட்டேங்குது. இல்ல நேத்து பண்ண ரொம்ப டூ மச் ப்ரோ. அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது ப்ரோ, சீரியஸ்லி. இன்னொரு வகையில ப்ரோ, அது நான் வந்து கண்டிப்பா இதை அப்போஸ் பண்றேன். நான் என்ன சொல்றேன்னா, அது ஓகே. அது அவரு அந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருந்தா கூட சரி, என்னமோ பண்ணிட்டு போட்டோம். நாளை பின்ன வயசானாலும் அந்த அவரு லைஃப் நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு அவர் அதை சப்போர்ட் பண்ணலனாலும் மனசுல ஒரு இது இருக்கும். ஆனா இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இது இங்க நான் சொல்றேன் அவங்கள்ட்ட பர்சனலா. இது இப்போ நான் வந்து ஓட்டுக்கு வந்து நான் வந்து அங்க போட போகும்போது என் தங்கச்சிக்கு வந்து அங்க அவங்களாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தோம். நான் வந்து அந்த இடத்துல வந்து சரி நம்ம 20,000 இது பண்ணியிருந்தோமே, எல்லாரும் இது பண்ணிட்டாங்களா அப்படி இப்படின்னு அந்த பார்ட்டியை நம்ம ஓன் பண்ணி எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணி ஓட் போட்டாங்கன்னு அந்த ப்ரையாரிட்டி அங்கே நான் கொடுத்துட்டு இருந்தேன் அந்த இடத்துல. இதை நம்ம அந்த அளவுக்கு நான் வந்து இது பண்ணும்போது இதனால என்னோட அந்த பார்ட்டி டிவிக்கு ஒரு விஷயம் வருதுன்னா நான் எப்படி அசால்ட்டா இருப்பேன்? அதனாலதான் இங்க ரத்தம்லாம் கொதிக்குது எல்லாமே. ப்ரோ எங்கடா ரிஸ்வான் ப்ரோ, போய்கிட்டு இருக்கு, என்ன நடந்துகிட்டு இருக்குன்ட்டு. இதுக்கு முன்னாடி ஓகே. ஆனா இந்த தடவை வந்து மொரட்டாடி விழுந்திருக்கு. இப்போ சாதாரணமா சாட் ஜிபிடில பார்த்தாலே எவ்வளோ சைடு வந்து கிளாட்ல பார்த்தாலே ஒருத்தர் வந்து ட்வீட் கூட போட்டிருந்தாரு எந்த அளவுக்கு நெகட்டிவா போயிருக்குன்னு. கண்டிப்பா அவங்களுக்கும் போயிருக்கும். இதுக்கு மேல வந்து திரும்ப இப்படியே பண்ணோன்னா நத்திங் டு நம்ம வந்து போங்கடான்ட்டு போக வேண்டியதுதான். இல்ல எனக்கே நேத்து நடந்த உடனே என்னன்னா ஒரு மாதிரி விட்டு போற மாதிரி ஆகுது அந்த ஃபீலு. எனக்கு என்ன பயம் வருதுன்னா இது கண்டினியூ ஆக நம்ம அவரை விட்டு கொடுத்துருவோமோங்கிற பயம் எனக்கு வருது ஆட்டோமேட்டிக்கா. ஏதோ ஒரு நேரத்தை அவரை நம்ம விட்டு கொடுத்துருவோமோ அப்படிங்கிற மாதிரி, அட போங்கடாங்கிற மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு என்ன ஏதோ சம்திங் புஷ் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி மேபி நிறைய பேர் ஃபீல் பண்ணிருக்கலாம், வேற சொல்லாம கூட இருக்கலாம். ஆனா எனக்கு அந்த பயம் ரொம்ப இருக்கு. ஓகேவா? சிலர் வருவானுங்க பர்சனல் டே, என்னடா பர்சனல், அவரே நம்ம வந்து எப்படி பாக்குறோம், அவரே நம்ம ஒரு பர்சனல் லைஃப்ல கூட பிறந்த ஒரு குடும்பத்தை ஒருத்தரா பார்த்துட்டு இருக்கோம் நாங்க எல்லாம். அப்படி சொல்றவங்க கிட்ட பர்சனலா அவங்க ஏதாவது ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஃபங்க்ஷனுக்கோ அங்க போனா யாரும் கேட்க போறது இல்லை. அதனாலதான் ஓட்லையும் நமக்கு நெகட்டிவா வந்து விழலை. ஓகேவா? பட் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அது வந்து கவர்மெண்டோட ஃபங்க்ஷனுக்கு வந்து கூப்பிட்டு வர்றது வந்து அதெல்லாம் வந்து தப்பு. ஜஸ்டிஃபையே பண்ண முடியாது. கண்டிப்பா. இது இது நம்ம இது ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. நான் இப்போ சொன்னேன் இந்த இபி பில்லு கூட, அது கூட வந்து கம்மிங் மந்த்ல வந்து கம்மியாயிரும்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி பண்ணிடுவாங்க, அது கூட வந்துடலாம். பட் எப்படி இருந்தாலும் ஒரு ஆட்சி நடக்கிறப்ப நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். கூடவே நமக்கு மீடியால இருந்து எல்லாருமே எதிரி தான் நம்ம கட்சிக்கு. அப்படிங்கிறப்போ கூட இருக்கிற கூட்டணி கட்சி நமக்கு எதிரி அதிகம். கரெக்டா சொன்னீங்க. அப்போ நமக்கு நம்ம நினைக்கிறத விட எல்லா கட்சியுமே நமக்கு எதிரி. என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, எப்படி ஒரு ஆன்டி இன்கமசி கிரியேட் பண்ணாலும் சுத்திட்டு ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் கெட்ட விஷயமா போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதைத்தான் நான் சொல்றேன். இந்த விஷயம் சேரும்போது அது இன்னும் ரொம்ப அதிகமாகுது அந்த விஷயங்கள். நம்ம இபி விஷயத்துல தப்பே பண்ணாம எவ்வளவு நெகட்டிவா போகுதுன்னு பாக்குறீங்க. அப்படிங்கிறப்ப நம்ம அது பார்ட்டி லீடர் அவர் தான். அவருக்கு தெரியும் நம்ம இது வந்து எப்படி போகும் என்ன அப்படின்னு. அவரு தான் அதை புரிஞ்சுக்கணும். அதை அவர் பர்சனலி அவர் என்னமோ பண்றாரு, அதை வந்து நான் கேட்க போறது இல்லை. இது சரி தப்பு அது வந்து ரெண்டாவது. பட் இதனால இத்தனை பேர் ஆன்லைன்ல வந்து வேலையை விட்டுட்டு வந்து கேம்பெயின் பண்ணியிருக்காங்க, ஆஃப்லைன்ல வேலை பார்த்துருக்காங்க. அதை அவங்களையும் அஃபெக்ட் பண்ணும், பதில் சொல்ல வைக்கணும். இப்போ நம்ம சைடு இருக்கிற ஃபீமேல் சப்போர்ட்டர்ஸே வெளியே என்னன்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. என்ன இருந்தா இப்ப என்ன எல்லாரும் இருக்கும்ல, எல்லாம் கேக்குறாங்க, எல்லாரும் பேச முடியாத நம்ம பேசிட்டு இருக்கோம் வந்து, அதனால இருக்காங்க. எனக்கு என்ன இவ்வளவு பேர் இருக்காங்க? எத்தனை வட்டரா கேப்ப? இப்பதான் கேக்குறேன். இல்ல எல்லாருக்கும் இருக்கும்லாடா டாபிக், அப்படிதான் நம்ம போட்டிருக்கோம் ஹெட்டிங். சோ நம்ம எல்லாரும் பேசாத கண்டிப்பா கவலைப்படாத, நாளைக்கு கண்டிப்பா ரீச் இருக்கு அதிகமா இருக்கும், கண்டிப்பா தெரிஞ்சிடும். டேய் பேசிதான்டா ஆகணும், இதெல்லாம் சும்மா அப்படிலாம் போக முடியாடா. ஒன்னா நைட் ஃபுல்லா இதே பேசுவான், நாளைக்கு நைட்டும் அதே பேசுவான். நைட் வரலாம் பேசுவான். நம்ம இப்போ பிஆர் எப்போ இருப்பான்னு தெரியல. இல்ல நான் பேசணும்னா நினைச்சிட்டு இருந்தேன். நேத்து கொஞ்சம் பேர் பேசிட்டு இருந்தோம், அதுக்கிட்டு நிறைய ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தானுங்க இவனுங்க.
ம். ஸோ பேசாம ஏன்னா இது ஒரு மாதிரி போய்க்கிட்டே தானே இருக்கு. அது ஒரு மாதிரி கண்டினியூவா அது அடுத்துன்னு. ஏன்னா இங்க இருக்க யாருக்கும் அதுக்கு என்ன விஷயம், என்ன நடக்குது, இது ஃபைனலா எப்படி போய் நிக்கும்னு பல கன்ஃபியூஷன் இருக்கும். ம். அப்படி இருக்கும்போது எல்லாரும் பேசதான் செய்யணும். நிறைய கொத்தடிமைங்க கூட்டம்லாம் இங்க வந்திருக்குங்களா? பாருங்க டீம் கேளுங்கலாம் வந்திருக்கானுங்க. நான் ப்ரோ ஆச்சரியம். இன்னொன்னு நீங்க யோசிச்சு பாருங்க, போன ஃப்ரைடே எல்லாரும் செம்ம ஹாப்பியா இருந்தோம். அதனாலதான் இந்த சஞ்சய் டைம் இன்டர்லாம் சண்டே வந்த உடனே வந்துருச்சு. நான்லாம் பர்சனலா அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் ப்ரோ. அந்த வீக்கே வந்து அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு. அதாவது வந்து அந்த வீக்ல ஒரு ஒரு மாதிரி எலெக்ஷன் கேம்பெயினுக்கு எப்படி வந்து போஸ்ட்ஸ் எல்லாம் வந்துச்சோ, ஒரு விஜய் தல அண்ணன் வந்து வெளியே வந்தா ஒரு போஸ்ட் வரும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு ஃப்ரைடே. அது மொத்தத்தையும் தூக்கி சாப்பிட்டாச்சு ப்ரோ. அதேதான். இல்ல நம்ம பசங்களே வந்து அது வந்த உடனே பாசிட்டிவ் ரொம்ப பேசிட்டு இருந்தானுங்க. எடுத்தவங்க போயிட்டாங்களா? ம். நீங்க யோசிச்சு பாருங்க, ஜே வந்து வெளியில பேசுறாப்புல, ஒய்ஃப் இது வாங்குறாங்க. அப்ப இப்ப போய் யோசிச்சு பாருங்க, இப்போ அவங்களை சப்போர்ட் பண்ண உமனே வந்து அண்ணன் தான் தப்புன்ற மாதிரி கண்ட்ரோல் வந்துருவாங்க ப்ரோ. இப்ப அது வந்து இன்னும் பேக் ஃபயர் தான். அப்ப இன்னொன்னு என்னன்னா, எதிர்க்கட்சிங்க அதை வச்சு அடிப்பாங்க. பாருங்க ஒய்ஃபே வந்து வராங்க, ஆனா இவர் வர மாட்டாரு, அப்படி கொண்டு போயிருவாங்க அவங்க. ப்ரோ ஒரு சிம்பிளா சொல்றேன், அவர் சாஃப்ட் லான்ச் பண்ணிட்டார் ஓகேவா. அவர் இதுதானே இன்டைரக்டா சொல்லாம சொல்லிட்டாரு. அதை ஸ்ட்ராங் பண்ற மாதிரி தான் ரீசெண்டா நடந்த விஷயமும். ஸோ ஒருத்தங்க ஏத்துப்பாங்க, ஒருத்தங்க ஏத்துக்க மாட்டாங்க, சிலர் போங்கடான்னு போவாங்க. ஸோ இதுக்கு ரஜினி சொன்ன மாதிரி காலம் தான் பதில் சொல்லும். இது எப்படி போய் நிற்கும், மக்கள் இதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அதை எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறது நம்மளுக்கு போக போக தான் ப்ரோ எல்லாமே தெரியும். சரியா, இது எலெக்ஷன் உண்மையில அஃபோர்ட் பண்ணுமா? ஆனால் ஒன்று மட்டும் சொல்ல முடியும், அந்த மாரல் வேல்யூன்னு இருக்குல்ல, விஜய்னா ஒரு மாரல் வேல்யூன்னு இருக்கும், அது வந்து பெருசாகவே அடிவாங்க அவருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் அவர் லைஃப் அட்வைஸ் சொல்லும் போது எல்லாரும் நம்ம அவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக கேட்போம். இப்போ அவர் ஃபேமிலி ரிலேட்டடெல்லாம் அவரால் பேசவே முடியாது. பேசினாலும் வந்து மக்களே அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகேவா, இதுக்கு முன்னாடி அவர் பேசுவார், நம்ம கேரக்டர் இழந்துட்டா பணத்தை இழந்துனா சம்பாதிச்சிடலாம், பட் கேரக்டர் இழந்துட்டா இப்போ வந்து இப்போ இதை கேட்கும்போது அது எப்படி இருக்கும், அது நம்மளுக்கே எப்படி இருக்கும், அட என்னன்னா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இல்ல டிசிப்ளினை பத்தி பேசினா சிரிச்சிருவாங்கடா வித்வானு. டிசிப்ளின்லாம் பத்தி பேசினா சிரிச்சிருவாங்க. டே நம்மளும் டிஃபெண்ட் பண்ண முடியாடா ஆகிட்டு அவனுங்க அவனுக்கு கேட்பானுங்க, டே நீங்கெல்லாம் பேசலாமான்னு ஒரு சிரிப்பு சிரிச்சா நக்கலா அந்த இடத்தே நம்மளோட. டே நம்ம ஆர்மி 4-5 ஃபேண்டாம ஏத்து நின்று சண்டை போட்டதுடா. டிஎம்கே காரனே முடியாம தானே திணறிட்டு இருக்கான மைடி விங்ல எல்லாம் நம்ம சைட்ல. அப்படிப்பட்டவங்க நம்ம பவர்ஃபுல் நம்ம. ஆனா இந்த விஷயத்துல மொத்த கோல்டீஸும் அதான் மொத்த டாலிவுட்ல நம்ம ஃபேண்டம் டிஎம்கே எக்கோசிஸ்டமே நம்மளால டிஃபெண்ட் பண்ண முடியாம திணறி தானே இருந்துச்சு. முடிஞ்சானுங்களால பசங்க அப்படி பூந்து அடிச்சானுங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து. ஆனா இந்த விஷயத்தினால நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, அதான் உண்மை. அண்ட் இது போக போக யாரு சொல்லு ப்ரோ. இல்ல அதுதான் நீங்க ரொம்ப இது பண்ணீங்க. நான் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. ஒரு அவுட் சைட், ஒரு வெளியில இருந்து சொல்றேன். உங்களுக்கே தெரியும், நான் என்னோட டிவி கேட்டால் வெளியில இருந்து சொல்றேன். இப்போ இது வந்து மக்களுக்கு இதெல்லாம் வந்து அவங்க எல்லாம் கவலையே பட மாட்டாங்க. நீங்க என்ன ஆட்சி பண்றதான் பார்ப்பாங்க. சரியா, இது யார் என்ன சொல்றா இது பண்றா, நிறைய பேருக்கு இந்த விஷயமே போயிருக்காது. இப்ப இங்க நம்ம வந்து ட்விட்டர்ல பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய அந்த ட்வீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் பல்ஸ் அப்படிலாம் சொல்லாதீங்க. என்னோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்றேன் இருங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல, நானும் ஒரு காமன் மாதிரி வைங்களேன். சரியா, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க இவ்வளவு தூரம் நீங்க வந்து, ஆனா நீங்க சொல்ற பாயிண்ட் எனக்கு புரியுது. இப்போ வந்து இன்னொரு ஐடி விங் வந்து என்ன இதை வச்சு அவங்க வந்து என்ன பண்ணதான் பார்ப்பாங்க. எப்போ இந்த ஆட்சி கவலம் சொல்லிட்டு பார்த்தா வெயிட் பண்றாங்க, எது மூலியமா வச்சு இது பண்ணலாம் சொல்லிட்டு. எங்களை கன்வின்ஸ் பண்ணி என்ன ஆக போகுது, எங்களை கன்வின்ஸ் எல்லாம் கன்வின்ஸ் பண்ணல ப்ரோ. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சொல்றேன்ற, அவ்வளவுதான். அதான் ப்ரோ, அதுதான் சொல்ல வந்து வரணும் இல்ல, அதே பாயிண்ட் ஆஃப் வியூ. இங்க தப்புனா நாங்களே கேட்போம் ப்ரோ, சரிங்களா? நீங்க நீங்க கன்வின்ஸ் பண்ற மாதிரி பேசி எங்களுக்கு இதே ஆக போறது கிடையாது. எங்களுக்கு தப்புன்னு படுது, நாங்க கேட்கறோம், அவ்வளவுதான். நாங்க இல்ல தவறு ப்ரோ. உங்களுக்கு தான் வந்து இருக்கணும், தெரியுதா? நீங்க தான் வந்து கட்சியில இருக்கீங்க, சோ உங்களுக்கு தான் வந்து எல்லா உரிமையும் இருக்கு கேட்கறதுக்கு. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குன்ற.
ப்ரோ ஏன் ப்ரோ நியூஸ் மீடியா காமிக்கிறான், எல்லாரும் அவனோட உட்கார்ந்து சிஎமோட ஸ்பீச் கேட்க பாக்குறாங்க. அந்த இதை ஒய்ஃப் இது இருக்க வரைக்கும் இடத்துல எப்படி இன்னொருத்தங்க இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியுது. அதெல்லாம் கன்வே தெரியும்? ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன் ப்ரோ என்ன பேசுறீங்க நீங்க? என்ன இல்ல ரூம் இல்ல போயிட்டு இருக்கீங்க? இல்ல இல்ல ப்ரோ, பாலிமரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல கமெண்ட் மட்டும் 20,000 கமெண்ட் அந்த வீடியோக்கு. இல்ல ப்ரோ சொல்றேனே, கழுவி அதுதான் ஊத்திருக்காங்க. ப்ரோ இப்போ மக்களோட எல்லாருக்கும் வெளிப்பாடு வந்து தான் ப்ரோ சோசியல் மீடியா. தெரிஞ்சுங்க, சோசியல் மீடியா ஒன்றும் ஏரியன்ஸ்லாம் இல்ல, மக்களோட வெளிப்பாடு தான் அந்த இடத்துல இதாவதே தவிர அதை நீங்க அப்படிதான் நம்ம வந்து ஒரு மெஷர்மெண்ட் எடுக்க முடியும் ஒரு விஷயத்துல. எல்லாரும் பப்ளிக்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்க முடியாதுல ஒரு விஷயத்தையும். ஒரு 20,000 பேர் பண்ணியிருக்காங்கன்னா மக்களோட மனநிலை எப்படிதானே இருக்கு அந்த இடத்துல. சொல்ல இன்னைக்கு புரியுதா வந்து உங்களுக்கு? அக்செப்ட் பண்றாங்கன்ற என்ன ரியாலிட்டி இருக்கு, ஓகே இதான் ரியாலிட்டி மனசு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பக்குவப்பட்டாங்க. எங்க எம்ஜிஆர் காலத்திலேயே வந்து பக்குவப்பட்டாங்க இல்லையா? ப்ரோ நம்ம தயவு எவ்வளவு செஞ்சு அதை காலேஜ் நம்ம வந்து சொல்லாதீங்க. கரெக்டா வந்துட்டோம். லூஸ் மாதிரி பேசாதீங்க. எம்ஜிஆர் காலம் வேறும் ப்ரோ. அப்பெல்லாம் நிறைய பேர் 2 போட்டா நான் அப்படி பேசாத ப்ரோ, அப்படி பேசாத. இல்ல ப்ரோ இல்லடா அப்படி சொல்லல. நான் இப்போ வந்து நல்லா கொஞ்சம் மெச்சூர் ஆயிட்டோன்றேன். இப்போ நிறைய விஷயம் வந்து போயிட்டு இருக்கு ப்ரோ. நம்ம கொஞ்சம் ஓப்பன் அப் ஆயிட்டு சொசைட்டியை. இது வந்து பெரிய விஷயமா வந்து இப்போ எலெக்ஷனை பாதிக்கிற அளவுக்கு வந்து வராதுன்றேன். ஆனா கண்டிப்பா வந்து கொஞ்சம் டாட் வந்து வர செய்யும். ப்ரோ நான் எதுக்கு அப்படி சொல்றேன் தெரியுமா? நீங்க சொல்றது ஓகே, இன்னும் ஒரு வாரத்திலயோ 10 நாளே இதாயிட்டு நம்ம அடுத்து கடந்து போயிட்டு அண்ணன் என்ன பண்றாரோ இது பண்ணுவோம். ஆனா இது முடிகிற மாதிரி இல்ல, இது அடுத்தடுத்து போய்கிட்டே தானே இருக்கும். அடுத்த ஃபங்க்ஷன் இப்போ 5 வருஷத்துல எத்தனை இவங்க இதை அட்டன் பண்ணுவாங்க? அதோட வீடியோ டென்சிட்டி இருக்குல்ல, அது இன்னும் எந்த அளவுக்கு போகும், எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கோவத்தைப்படுத்துங்கிறது காலம் தான் சொல்லுமே தவிர, பட் இது வந்து ஒரு 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 ரொம்ப ரொம்ப நெகட்டிவான ஒரு விஷயம் தான் நம்ம பார்ட்டிக்கு. அது எப்படினாலும் போகலாம் அது மக்கள் சைட்ல. இல்ல ரிஸ்வான் ப்ரோ, நீங்க இன்னொரு விஷயம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு இவ்வளவு தூரம் ஃபீல் ஆகும் சொல்லிட்டு இப்போ வந்து இப்போ டிவிகே தலைமைக்கும் தெரியும், அண்ணனுக்கும் தெரியும் இல்லையா? அவர் தான் எங்க வீட்ல ஃபீல் பண்றாங்க. நான் சொல்றது நான் ஜஸ்ட் லைக் தட் பேசல. எங்க அப்பா ஃபீல் பண்றாரு, கேக்குறாருல, நான் அதை பாக்குறேன்ல டெய்லி. அப்படின்னா மத்த பேருக்கும் எப்படிதானே இருக்கும், என்னால புரிஞ்சுக்க முடியுது ஒவ்வொரு ஃபேமிலிலையும். ப்ரோ இன்னொன்னு ரிஸ்வான் ப்ரோ, இன்னொன்னு என்னன்னா யோசிச்சு பாருங்க, டிஎம்கேவும் அப்பான்னு சொல்லிட்டு எப்படி கேம்பெயின் பண்ணாங்க. ஏன் அப்பா கனெக்ட் ஆகல, ஏன் அண்ணன் சொன்னது கனெக்ட் ஆச்சு? அத சொல்லுங்க. அவர் அப்பான்னாரா? எதுக்கு? சூப்பரான ஒரு பாயிண்ட் எடுத்தீங்க. அப்பா கனெக்ட் ஆகல, ஆனா அவர் அப்பா எதுக்கு கனெக்ட் ஆகல? ஆனா அவர் அண்ணன் தம்பின்னு சொல்லும்போது எப்படி அது கனெக்ட் ஆச்சு? அதுதான் ப்ரோ அவரோட வேல்யூ. இதைத்தான் நான் சொல்ல ட்ரை பண்றேன். ஏன்னா அப்பான்றது வந்து அண்ணனை விட பெருசுதான், ஆனா அதுவே கனெக்ட் ஆக கிடையாது. பிரதர்ன்றது கனெக்ட் ஆயிருக்குது. ஏன்னா பிரதர் அது ஸ்டாலினுக்கு ஆர்டிபிஷியலா இருக்கு. பிகாஸ் வந்து அண்ணனுக்கு வந்து இன்னொன்னு ஸ்டாலின் அவன் என்ன சொன்னாலும் கனெக்ட் எல்லாம் ஆகாதுங்க. நீங்க அவனுக்கு கூட கம்பேர் பண்ணி இல்ல அவர் எதுல அது எக்ஸாம்பிள் சொல்றாரு. அப்பான்னு எவ்வளவு கேம்பெயின் எவ்வளவு குரோர் செலவு பண்ணி அவங்க ட்ரை பண்ணாங்க. ஆனா கனெக்ட் ஆகல. ஏன்னா இது உண்மையா ட்ரோல் மெட்டீரியல் ஆச்சு. எமோஷன் இருந்தனால மட்டும் தான் கனெக்ட் ஆயிருக்குது. ஏன்னா அதை வந்து நம்ம அண்ணனா பார்க்க கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு கட்சியா மட்டும் தான் பார்த்தாங்க மக்கள். அவங்க ஒரு காசு வாங்குற கட்சி, காசை வச்சுன்னு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கட்சியா பார்த்தாங்க. அப்படிதான் நம்ம கேம்பெயினே பண்ணோம். ஒரே குடும்பம் மட்டும் வாழுது, அதெல்லாம் அண்ணா சொன்னாரு. ஆனா இங்க அப்படி கிடையாது. பிரதர் எவ்ரி ஒன், நீங்க என்ன ஓன் பண்ணிக்கோங்க அப்படின்றாரு. அப்ப ஓன் பண்ணிக்கிறவங்க மேல இந்த மாதிரி நடந்துச்சுன்னா கோபம் வரதான் செய்யும் ப்ரோ. அத சொல்லு அவரை எப்படி இது பண்றாரு, போர்ட்ரேட் பண்ணிக்கிறாருன்னா, நான் குடும்பத்தை உள்ளவன் தான். அது சொன்னாலும் சொல்லாட்டி அதான் மக்கள் எல்லாருமே அவர் அப்படிதான் பாக்குறாங்கும் போது, என் குடும்பத்தை உள்ளவனுக்கு என்னப்பா இப்படி நடந்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவேன், அப்படிதான் எல்லாரும் ரியாக்ட் பண்றாங்க. அப்படி நம்ம சொல்லிட்டு இப்படி நடக்கும்போது அது எப்படிடா? அதாங்க விஷயம். இல்ல ரிஸ்வான், இதெல்லாம் மீறி தானே அவங்க வந்து வராங்க. சோ ஆக்சுவலா வந்து டாப் லெவல்ல இருந்து ஒரு உரிமை கொடுத்திருக்காங்க இல்லையா ப்ரோ? வராங்க இல்ல, அதை நீங்க எக்ஸ்பெக்ட் புரியல எப்படி எனக்கு இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்ணு. இல்ல இப்போ நீங்க சொல்றது வந்து இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, ஓகேவா? இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க சொல்றீங்க சரியா? அவங்க வந்து கட்சி வந்து நடத்துறாங்க, ஆட்சி வந்து நடத்துறாங்க, அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. ஓகேவா? டிவிகே இது சொல்றேன், அமைப்பு சொல்றேன், ஓகேவா? சோ இதெல்லாம் வந்து அவங்க கால்குலேஷன் பார்த்துட்டு போயிருக்கும். என்னதான் இருந்தாலும் ஓகே இப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு இறங்கியிருக்காங்க சரியா? சோ அந்த இதுக்கு நீங்க வந்து என்ன சொல்றோம்னா கேள்வி கேட்க வேண்டாம்னு சொல்றேன், அக்செப்ட் பண்ணிட்டு போறது பெட்டர் தான். நீங்க அப்படி எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டு போங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா பண்ணுவாங்க. டேய் வந்துட்டான்டா, டேய் இவனுக்கு எங்கடா ரிக்வெஸ்ட்? டேய் தயவு செஞ்சு நீ எல்லாம் பேசிட்டா எல்லாம் இது பண்ணிட்டா, இதுக்கு அடுத்து என்ன முட்டு கொடுக்க போற திரும்பி? கண்டிப்பானே இல்ல அதுதான் இந்த மாதிரி விஷயம் வந்து போயிட்டே வரேன். இன்னும் இது முடிக்காம இன்னும் அதை பத்தி பேசிட்டு இருக்கேன். இல்ல ரிஸ்வான், இல்ல யார் சொன்னது? கொட்டணும். டேய் இருக்கத கொண்டாண்டா ரிலீஃபா தூங்க முடியும், புரியுதா? எவ்வளவு பேருக்கு இந்த மாதிரி இருக்கும். உனக்கு இல்லப்பா. டேய் இங்க போஸ்ட் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்னு இருக்கும். உனக்கு நீ வேற மாதிரி இதை பாக்குறான், இங்க ஒருத்தவங்க வேற மாதிரி பாக்குறான். ஓகேவா? இல்ல ரிஸ்வான், இது யார் சொன்னது? நம்ம வேற யாரு? தலைதான். தலை இதுக்கு முன்னாடி மூவ் ஆன் ஆயிடுவாங்கன்னு யாரோ சொன்னாங்க. அது நம்ம இலுமினாட்டி பிரதர் சொன்னாரு. வெக்கமா இல்லையா ப்ரோ சொல்றதுக்கு இது? டேய் அப்பலாம் பேசாத. நம்ம ஆளதான். என்ன மச்சான் இது? நீ அவர் நார்மலாவே பேசு, ரொம்ப இது பண்ணி பேச. இல்ல மச்சான்,
சொல்றதுக்கு வாய் கூசுது எனக்கு இதெல்லாம். இல்ல அவர் அவரோட கண்ணோட்டத்துல சொல்றாருடா, அது தப்பு ரைட்லாம் இல்ல, அவரோட தனிப்பட்ட இது. பட் அது வந்து உண்மை இல்ல, அது அப்படி நினைக்காதீங்க பிரதர், அப்படி போகாது அது. டேய் ஏன்டா விஏஎஸ் போன நாய் நீ, உனக்கு வெக்கம் இல்ல? யாரடா சொல்ற? அவன் தான் பழையநிதி தான் பைத்தியக்காரன். விஏஎஸ் ஃபர்ஸ்ட் ஷோ போயிருக்கான். ஏய் என்னடா சொல்ற, உண்மையாவா? போனா போல் விட்டுருக்கேன். கண்ணாடியை பார்த்து உன நீயே துப்பியோடா, எனக்கே வெக்கமா இருக்குது நீ இப்படி ஏய் பண்ணது. ரிஸ்வானே, என் மேல சத்தியமா நான் போறேன்டா. வாய்ஸ் கீழே போகும்போதே தெரியுது நீ போயிருக்க. போய் கத்திட்டு வேற வந்திருக்கான், தனியா கத்திருக்கான். நீ வந்து போடுற நாயே இருக்கு. தெரியலடா இது கத்துறானே. டைட்டில் கார்டு கத்திருக்கான், அந்த ஒன் அண்ட் ஒன்னே ஒரே ஆள் மட்டும் இவங்க கத்திருக்கோம். ஏய் கெட்ட வார்த்தை பேச முடியாது. நைஸா ஒரு ஆள் வந்து டாபிக் மாத்துறாரு, நீங்களும் அப்படியே மாத்திடுறீங்க. அதான் புடிச்சிட்டியே, இப்ப திரும்ப திரும்ப வந்து அடிக்க தானே போற அடி. ஏய் மச்சான், ஏய் ரிஸ்வானே, அவரு விதவிதமா யோசிச்சாரு எப்படி டாபிக் மாத்தலாம்னு. ஏய் மச்சான், ரிஸ்வான் கண்டுபிடிச்சிட்டாங்க. திரிஷாவோட ஃபேக் ஐடி டேவன். திரிஷாவோட ஃபேக் ஐடி டே பிஆர் டீம்ல இருக்கடா திரிஷாவுக்குடா. எனக்கு சந்தேகம் வந்து இது பண்ண மாட்டேன். நான் அதனால சொல்றேன்ல, நான் சப்போர்ட் திரிஷாக்கே கிடையாது. நானும் இன்னொரு குரூப் தான், நான் அதையும் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். இவர் வந்து என்ன குரூப்னு நான் சொல்லிட்டா, அத வந்து கண்டுக்காம விட்டுறது நல்லது, மூவ் ஆன் நல்லதுங்கிறாரு. இல்ல வெச்சிக்கிறதுன்னு ஆயிடுச்சு, அது ஏன் கிளவி வச்சுக்கணும்? வச்சுக்கிறதுலாம் கிடையாது ப்ரோ, அதெல்லாம் வச்சுக்க முடியாது. அது உனக்கே ஒரு இரிட்டேட்டா இல்லையா? இரிட்டேட்டிங்கா இல்லையா? கண்டிப்பா பாக்குறவங்களும் கேட்கதான் செய்வான், வேற என்ன பண்ணுவான்? கலாய்ப்பானுங்க. தலை இருங்க, தலை அண்ட் இவரு நான் கேக்குறேன்னா தலை உங்காலதான். இப்ப நீங்க நானும் ஒரு அஜித் ஃபேன் தான். இப்ப அஜித் சாரே வந்து இப்ப நாளைக்கு வந்து ஹீரோ யாரோ வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா கூட நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா அது போய் அது முடியாதுன்றதும் எல்லாருக்கும் தெரியும். வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து என்னன்னா, இப்ப நீங்க ஒத்துக்கிறீங்களா? தெரியாது ப்ரோ, இருக்குன்னா யாருனே தெரியாது எனக்கு. நான் சொல்றது கவர் டிபியை பார்த்தா கொஞ்சம் டவுட்டா இருக்குடா. அதுலயே திருப்பதி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஜாலியா பேசுவோம். கருப்பு என்ன பண்ணிருக்கு 3 நாள்? இல்ல திருப்பதி 100 நாள் ஓடிச்சாடா, ஏதோ திருப்பதி 100 நாள் ஓடிச்சா? ஐயோ அந்த கருப்பு இப்படியே இருக்கு. நானு 3 நாள் சேர்த்து வேர்ல்ட் வைட் 40 கோடி பண்ணிருக்கு. ஐயோ இடியா நீ. நாளைக்கு வந்து டிஎன் தெலுங்கு எல்லாத்தையும் புக்கிங் பெருசா அடி வாங்கிருக்கு. ஓகேவா? இருங்க நான் இப்ப அனுப்பிச்சுடுறேங்க. 3 நாள் எவ்வளவு பண்ணிருக்குன்னா 107. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. 3 நாள்ல 107 கோடி பண்ணிருக்கு ப்ரோ. ஓடுது. டே வீக்கெண்ட் ப்ரோ, உனக்கு பாரு, உனக்கு வீக்கெண்ட் இப்ப எல்லாருமே என்ன மைண்ட்ல இருக்கும், ஏதாவது படம் பார்க்கணும். இது பாசிட்டிவ் ரிவ்யூ வந்திருக்கா, சோ இது வந்து மிக்ஸ். அதாவது உங்களுக்கு வார்ம்ல வந்து இது பண்றது பெரிய விஷயம் இல்லல்ல. பாசிட்டிவா இருந்தா யாரும் நாளைக்கு தமிழ்நாட்டுல 1.2 ப்ரீசேல் பண்ணிருக்கு, ஆந்திரால 1.4 பண்ணிருக்கு. கண்டிப்பா நாளைக்கு முடிஞ்சது. டேய் அவ்வளவுதான்டா, நான் சொல்லதானே செஞ்சேன். டே வீக்கெண்ட் தாண்டாது படம், வீக்கெண்ட் தாண்டாதுன்னு. இதான் அவ்வளவுதான். அத தானங்க நானும் சொன்னேன். குள்ளனுக்குலாம் ஓடாதியா, ஏற்கனவே அஜித் சேர்மன் போட்டு பொழகுறாரு. இல்ல இது என்ன வேணாலும் பண்ணலாம், அபியூஸ் மட்டும் வேணாம். குள்ளன்றதா அவர் பேரியா? டேய் என்ன யார் சொன்னா அப்படி? இல்ல இன்னைக்கு பாத்தியா இல்லையா தல, நீங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க பாத்தியா இல்லையா? 100 பேருக்கு மேல வந்தானுங்க நீங்க மட்டும். ஆமா 100 பேருக்கு மேல வந்திருக்காங்க. ரொம்ப முக்கியம். டேய் 100 இருந்தானே 1000 எடுத்து நல்லா போட்டுருப்பானுங்க. எது கொத்தடிப்பாங்க எல்லா ரெக்கார்டும் போட்டுருப்பாங்க. குள்ளன்னு சொன்னது யார் அபியூஸ்னு சொன்னா? நான் தான். என்ன தெரியும் பாசம் பொத்துட்டு உனக்கு சூர்யா மேல? இல்லங்க அவர் வந்து இப்ப அடுத்து என்னென்ன பேசுவாருன்னு எனக்கு தான் தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அஜித்துக்கு போவாரு. நான் அஜித் ஃபேன், நான் ஏன் அஜித் திட்ட போறேன்? எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு ப்ரோ, நீ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பேஸ்ல வந்து அஜித் எப்படி எல்லாம் வந்து பாராட்டுனேன்னு. டேய் எல்லாத்தையும் பண்ணிட்டு அஜித் ஃபேன் வேற சொல்லிட்டு இருக்கானே ஊருக்குள்ள. நானும் பேசாம பழைய மாதிரி குள்ள ஃபேன் ஆயிரலாம்னு பாக்குறேன். ஃபர்ஸ்ட் ஷோ எந்த பிரஷரும் கிடையாது, டைரக்டா ஆன்லைன்லயே புக் பண்ணிக்கலாம். இல்ல ஆன்லைனே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் விட்டுறானுங்களா? ஆமா போட்டானுங்க, அதுவும் ஃபுல்லா இல்லையே குள்ளனுக்கு. இல்ல உனக்கு இப்போ ஆந்திரால எவ்வளவு ப்ரீமியஸ் பியர்? ஆந்திரால எவ்வளவு ப்ரீமியஸ்? மேல போட்டுருக்கேன் பாருங்க. கம்மிதான். கேரளால இதோட மோசமா இருக்குங்க. கேரளால வாஷ் அவுட் படம் ஓவராலாவே.
இங்க பாரு கேரளாலாம் காட் ஆஃப் வார் கேவலமா இருந்தாலும் ஓடுற ஒரே படம் நம்பால் படம். இனிமே அதுவும் கிடையாது. அன்னைக்கு ஞாபகம் இருக்க பியரு ஒருத்த வந்து என்ன சொன்னா, தமிழ்நாட்டுல வந்து 80 to 100 கோடி பண்ணணும்னு தான் சொன்னான். அதெல்லாம் உலகிட்டு இது இருந்தாங்க. ஆந்திராவில டேய் இப்போ அதெல்லாம் வீக்கெண்ட் உலகிட்டு கிராஸ் இருந்தாங்க. ஏத்துறடா தமிழ்நாட்டுல 28 to 30 நினைக்கிறேன். அரௌண்ட் 50 தமிழ்நாட்டுல வந்து வரும்டா. நான் மறுபடியும் சொல்றேன், தமிழ்நாட்டுல 50 பண்ணாது. 50 கஷ்டம். வேணா தெலுங்குல கூட பண்ணலாம் 50+ படம். ஓவர்சீஸ்ல டீசெண்டா போயிட்டு இன்னும் ஒண்ணு ஓப்பனா சொல்லணும்னா, தமிழ்நாட்டுல 40க்கு மேல போகணும்னாலே அடுத்த சனி ஞாயிறு நல்லா போகணும். இல்ல அடுத்து இப்போ உனக்கு இந்த வீக்கெண்ட் தெரிஞ்சிரும்டா எனக்கு ஓவரால் எப்படி போய் நிக்கும்ட்டு படம். அந்த வீக்கெண்ட் வந்து லாங் ரன்ல ஜனநாயகன் வந்து அதிக நாள் ஓடும். இதை விட இவனுக்கு அதுக்குள்ள எடுத்துருவாங்க. அது ஆல்ரெடி ஓடிச்சு, அது அதிக நாள் ஓடும். கார்த்திக் 50 நாள் 75 நாளாச்சும் ஓடும். கடைசி வரும். கண்டிப்பா சொல்றேன், நம்ம படம் மட்டும் லீக் ஆகாம தான் 50 நாள் ஓடி. அதுவும் ரேவந்த் எல்லாம் வந்து 3 நாள் வேணும்னு சொல்லி கண்டிப்பா 100 நாளாச்சும் ஓட்டுவோம். யோ இப்படிதான் அடிக்கடி அஜித் ஃபேனுங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன். நான் நிஜமாவே அஜித் ஃபேன் தான். புரியல. இல்ல நீ மங்காத்தா 100 நாள் ஓடினாலே அவனுக்கு யாரும் நம்ப மாட்டானுங்க. திருப்பதி 100 நாள் போட்டு வச்சிருக்க பாத்தியா? அது ட்ரால் கிடையாது. இதை வந்து நான் கூகுள்ல இருந்து எடுத்தது. நிஜமாவே 100 நாள் ஓடி இருக்கு. அப்ப சரி, அப்ப தலை வந்து சும்மா சக்சஸ் ஃபங்க்ஷன் வைக்க மாட்டார்ல. அது 100 நாள் இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருங்க ப்ரோ, ரெஸ்பாண்ட் இருங்க. அஜித்தோட பிறந்த நாள் சொல்லுங்க. ஹீரோ யாரா? அஜித்தோட பிறந்த நாள் மே 1. மே 1 என்ன குழந்தை? மே 1 லேபர் டே. இல்ல அது லேபர் டே. நானே ஒரு சொல்ல இல்ல அதோட வரலாறு 3 மே 1 நான் சொல்றேனே. சொல்லியா? மே 1. ஆமா. என்னையா தோத்துட்டீங்க? மே 1 ஏன் வந்துச்சு? ஆக்சுவலா அது மே 7. இல்ல அது ஆக்சுவலா மே 7. ஆனா மே 1ன்னு எதுக்கு வந்து சொல்றாங்கன்னா, லேபர்ஸ் டே. உழைப்பால உயர்ந்தவர் வந்து அஜித்ன்றதுனால இந்த நாளா இருந்தாதான் வந்து கரெக்டா இருக்கும். இதுங்க எல்லாம் தாண்டி நான் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன். அது 100 நாள் போஸ்டர் இல்ல, 106 நாள் போஸ்டர். ஆமா, அது என்ன 106 அதான்டா கேக்குறேன். அது என்ன 106? இவரு சாட் ஜிபிடி போட்டு எடுத்துருக்காரு போல இருக்கு. ஒரு போஸ்டர் கொடுங்க சாட் ஜிபிடி. ஒண்ணும் இல்ல. இப்ப கூகுளே போய் டைப் பண்ணி திருப்பதி 100 டே போஸ்டர் அஜித் மூவின்னு போடுங்க. என்ன முன்னாடி அஜித் உட்கார்ந்துருக்காரு, சாட் ஜிபிடி போட்டுருக்கேன், இதான் கிடைச்சிருக்கு உனக்கு அப்படி சொல்லிட்டு போய் கூகுள்ல சர்ச் பண்ணிருக்கேன். பாத்தீங்களா? ரிஸ்வான் உண்மை ஒளிவிருந்துச்சு. இவர் விஜய் ஃபேன் தான். புடிச்சு போடுங்க இவரை. இவர் என்ன சர்ச் பண்ண சொல்லிட்டாரு. அவரு உண்மையை ஒத்துனாரு. எனக்கு வந்து அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த படம் 100 நாள் ஓடுனதுல எனக்கு ஆச்சரியமே இல்ல. நீங்க தான் சொல்றீங்க என்ன பிடிக்கும் திருப்பதில? ப்ரோ என்ன பிடிக்கும் சொல்ல தரா? என்ன பிடிக்கும் திருப்பதில ஓவராலா? நிறைய பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கும். ஒரு பாட்டு பாடுங்க, திருப்பதி பாட்டு பாடுங்க. திருப்பதி வந்தா திருப்பம். பாட்டும் ப்ரோ இருங்க ப்ரோ. ரெண்டாவது பாட்டு தலையோட வயசே வயசு தான். ஏகப்பட்ட ஆபரேஷன் தலையோட முதுகுல தலை. அந்த பாட்டு அந்த படத்துலதான் வரும். கஷ்டப்பட்ட காலத்துல எனக்கு உதவல. டேய் ஆனா எஸ்பிபி செருப்பால அடிச்சிருப்பான்டா. எஸ்பிபி தான் கம்போஸே பண்ணாப்லையா? அவர்தான் ஃபர்ஸ்ட் படத்துக்கு அந்த சான்ஸ் இது பண்ணிருப்பான். டேடா அஜித் இல்ல உனக்கு ஸ்டார்டிங்ல அஜித் வந்து மெக்கானிக் ரொம்ப ஏழையான குடும்பம் அப்படின்னு ஒண்ணு செட் பண்ணானுங்க. ஆனா அப்படி அது உண்மையே இல்ல. அதே லேட்டர் தான் தெரிஞ்சது. மெக்கானிக் டு ஐகானிக்லாம் சொல்றாங்க. அப்ப அதெல்லாம் பொய்யா? எது மெக்கானிக் டு ஐகானிக் அப்படிலாம் சொல்லுவாங்களே தலையா? மெக்கானிக்ங்கிறதே உண்மையா தெரியலடா. அதே போயிடா. டே அவர் அமெரிக்கால படிச்சாரா அண்ணன்லாம். பெரிய குடும்பம். அவர் எப்படிடா மெக்கானிக்கா இருந்திருப்பாரு? சும்மா அதெல்லாம் சிம்பத்திகாண்டி கிரியேட் பண்ணதெல்லாம். ஸ்விக்கில வேலை பண்ணாரு, வண்டி ஓட்டுனாரு, கத்துக்கினா சொல்லுவீங்களே. இல்ல ரிஸ்வானே, அண்ணனோட பழைய படம் பிரியமானவளே இருக்குல்ல? ஆமா. அந்த படத்துல போற நீ சொல்ல வரான்டா. இல்ல அவன் திரும்ப கடிக்க தான் வரான். எனக்கு தெரியும். கேளு. அதுல வந்து ஒரு பிச்சைக்காரன் வந்து பொண்டாட்டி 80 காசு கொடுத்துருப்பாங்க. நான் சொன்னேன்ல கடிக்க தான் வரான்னு. எனக்கு தெரியாது அவனை பத்தி. வன்மத்துல இருக்க நான் ஃபுல் அடி. நேர்ல பார்த்தா அடி பொழந்துருவேன் அந்த ஆளு. அந்த ஆளை எதுவுமே பண்ண முடியாது என்னால. இல்ல பண்ண முடியாது. இப்ப வா நீ கடிக்கதான் வர சொல்லி தொலை.
டேய் இவரை நாங்க என்னதான் இப்ப இது பண்ணாலும் ஒரு வாரத்தை அவருக்கு எலிவேஷன் ட்வீட் தானடா போட்டுட்டு இருப்போம். இப்ப சொல்லுவாங்க அதான் நாங்க இல்ல மச்சான், மனசு இருக்கிறத கொட்டணும்ல, அதனாலதான் பேசிட்டு இருக்கோம். போக சொல்லுவான் பொண்டாட்டி விட்டு தருவேன், வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவன். இது ஒரு விஜயன் இது அதை பத்தி சொல்லுவானா? விஜய் நம்ம மறைப்பாரு டிரைவரை பார்த்து. சரி விடு ஏதோ அப்புறம் நடிச்சிருப்பாரு. அப்புறம் கடைசியா தெரிஞ்சு முன்னாடி கொண்டாந்து இருப்பாரு. ஆனா அந்த படத்துல அந்த இது அவருக்கு வந்து ஃபீவர் வரும்போது ஒரு சீன் இருக்கும், ஞாபகம் இருக்கா? தெரியும் என்ன சொல்லுவாரான்னு தெரியுது. நான் சொல்லியா அந்த சீன் வரும் அவருக்கு அந்த மாதிரி ஃபீவரா இருந்தா நீ வைஃப் கூட என்னடா பண்ணுவ? வைஃப் என்னடா பண்ணுவ உனக்கு தெரியல. நான் என்ன பண்ணுவாங்க பொதுவா சொல்றேன், நீ இந்த மாதிரி ஃபீவர் இருக்கு கையடிச்சு தூங்கிடுவேன். புரியல. ஆனா ஸ்பேஸ் முடியும் போது இருங்க, ஸ்பேஸ் முடியும் போது யாருக்கு வெற்றினா நம்ம தலை லெவலுக்கு தான் வெற்றி. பக்கவா டாபிக் திரும்பவும் தான் தள்ளிட்ட வந்தீங்களே பிரேமனா பத்தியா? நீ வந்து ஒரு வீணடிக்கப்பட்ட விந்து பத்தியா? டேய் அது ரஜினி இல்லடா, அவனே எதுக்கு சொல்ற? வீணடிக்கப்பட்ட விந்து ரஜினியா? ரொம்ப பழைய விந்து. அடங்கமா நீங்க பல கேஸ் வாங்க போறீங்க போல இருக்கு. நான் கீழ அடிக்கிறேன். 96 இருங்க நல்லா இருங்க கொஞ்சம். அதாவது என்ன வச்சிருப்பாங்கன்னா நல்லா தானங்க பேசிட்டு இருக்காங்க, மாத்தி மாத்தி அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு போயிருப்பாங்க. எனக்கு எல்லாம் ஓகே. எனக்கு தெரிஞ்சவங்க மட்டும் இது கரெக்டா சொல்லுங்க. இல்ல ப்ரோ இருக்கா இல்லையா? நீ ஜாலியா பேசு. நாளைக்கு இன்டர்வியூ இருக்கா இல்லையா? அண்ணன் பேசுவாரா இல்லையா நாளைக்கு? இருக்கும்டா, அது மேபி தெரியல, அது கன்ஃபார்மா தெரியல. இல்ல சும்மா இனாகிரேஷன், அவங்க திரும்ப இனாகிரேஷன் தான் ட்வீட்னு போடுறாங்க தவிர இன்டர்வியூ பேசுறாருன்ற மாதிரி ஒரு இது வரல. ஒண்ணே சொல்லிக்கிறேன், இந்த சேனல் இருக்குல்ல வாட் த ஃபியூஸ்னு இருக்கும்ல, வாட் த ஃபியூஸ் அந்த WTH வந்து 152 crore போட்டிருக்கான் டிஎன் கிராஸ் இது வரைக்கும். அவனே போட்டிருக்கான்னா ஆக்சுவலா வந்து 155 பிளஸ் இருக்கும் அப்படின்னா. ஸோ இவன் போட்டே அவன் நாய், அவன் சூர்யாவுக்கு சொம்பு அடிப்பான்டா அந்த பாடு. அவனை தள்ளு. நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அண்டர் பெர்ஃபார்ம் எல்லாமே கம்மியா போட்டான். இவன் வந்து 152 போட்டிருக்கான். ஓகேவா? ஸோ ஆக்சுவல் எப்படி பார்த்தா 160 வந்துடும். பத்தா இதெல்லாம் என்ன மாதிரி சம்பவம் தெரியுமா? வேற மாதிரி. விஏஎஸ் பின்னாடியே வருது, வெயிட் பண்ணு. விஏஎஸ் அப்படி தள்ளிட்டு படம் படுத்துட்டு அவ்வளவுதான்டா. அவனுக்கு வீக்கெண்ட் அவ்வளவுதான், 3 நாளோட கரகாசம். 200 எப்படியா 200? இப்பதான் 100 வந்திருக்கு, இன்னும் 100 எப்படியா வரும்? இல்ல 200 போட்டுருக்கான்டா அந்த எச்சா. அந்த இப்ப 200 வந்து அவுட் ஆஃப் மார்க் தான் ப்ரோ. அது சும்மா ஃபேக். அது ஃபேக் போஸ்ட். அது வந்து 3 நாள்ல 107 கோடி பண்ணிருக்குன்னு வெச்சுக்குவோம். ஏன்னா ட்ராக் டோலி கூட ஏத்தி தான் போடுவான், அவனே போட்டு வச்சிருக்கான். சோ 200 வந்து இப்ப வந்து ரொம்ப தூரம் தான். அப்படிலாம் இல்ல ப்ரோ, யோசிச்சு பாரு. சண்டே என்ன சாட்டர்டே சண்டே இருக்கு, அந்த 2 நாள் இருக்கு. ஏன் அந்த 2 நாள்ல நீங்க எங்க ஓடணும்னு நினைக்கிறீங்க? ஃப்ரைடே நல்லா ஓடும். இத்தனைக்கு ஆந்திரால இருமுடின்னு படமும் வருது. அதாவது நல்லா போயிட்டு இருக்க ஒரே மார்க்கெட் அதுதான், அங்கேயும் படம் வருது. நீங்க எங்க ஓடணும்னு நினைக்கிறீங்க? நார்த் அமெரிக்கா. நார்த் அமெரிக்காவா? நார்த் அமெரிக்கால இருந்து ஒரே நாள்ல 10 கோடியாங்க வரப்போகுது. அப்ப என்ன 200 தொடாதீங்க நீங்க. சரி லியோ போட்டு பழக்க வேண்டியதான் நீ. கண்டிப்பா 200 தொடாது. அத வந்து ஆனா கண்டிப்பா 200 தொடுமா தொடாதான்னு அடுத்த திங்கக்கிழமை தான் தெரியும். 200 தொடலைன்னா அவன் டயர் 3லயே போட்டு சாவடிங்க அவனை. அதேதான். அதுலயும் காமெடியான தமிழ்நாட்டுல சூப்பர் பயங்கரம். தமிழ்நாட்டுல 50 தொடலைன்னா மான கேவலம். சரி இப்படி ஒரு வேஸ்ட் பண்ணே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். 40 கோடிக்கு எம்ஜில வாங்கியிருக்கானுங்க. இவன் நம்பி 40 கோடிக்கு எம்ஜில வாங்கியிருக்கான் ஒருத்தன். அவன் ஏதோ புது டிஸ்ட்ரிபியூட்டர் போல இருக்கு. அப்பயே எல்லாரும் புரிஞ்சிருப்பானுங்க ப்ரோ. இவன் வந்து ஒன் டைம் ஒண்டர்னு. அது ஏதோ டைம் நடந்துருச்சானா எல்லாரும் சொம்படிக்க ஆரம்பிச்சானுங்க அடுத்த செகண்ட்ல இருந்து. சூர்யா இப்போ தெரிஞ்சிருக்க எல்லாத்துக்கும் ரியாலிட்டி. அவன் பாத்தீங்களா 3 நாள் போஸ்டர் 2 நாள்னு போட்டு வச்சிருக்கான். அவன் எவ்வளவு பெரிய ஆளவன். அவன் ஓப்பனாவே சொல்லியிருக்கான், எங்க இதுல எங்க இண்டஸ்ட்ரியில வந்து இந்த மாதிரி கலெக்ஷன் போஸ்டர்லாம் நார்மல் தான் அப்படின்ட்டான் பைத்தியக்காரன். எக்ஸாகரேட்டட் போஸ்டர்லாம் அப்படின்ட்டான். ஓப்பனா சொல்றான். ஒரு இண்டஸ்ட்ரிக்கே அது கேவலம். அதேதான். என்னது புரியல? என்னடா கேக்கல?
இல்ல இந்த சித்தாரா என்டர்டைன்மெண்ட் இதற்கான நாகவம்சி டே அது ரொம்ப அது எக்ஸ்போஸ் ஆயிட்டானுங்கடா ப்ரொடியூசர். அவனுக்கு 2 நாள்ல ட்ராக்ல எல்லாமே 70 தான் அதிகபட்சம் போடுறானுங்க. யோ 30 கோடி அப்ப 8 நாள்ல 125 கோடின்றது பொய்யா? அது ஓல் இங்க பாரு உனக்கு ஓசி இது பண்ண முடியாது. கேரளால என்ன பண்ணிருக்கு எல்லாருக்குமே தெரியும். தெலுங்கு, தமிழ்நாடு, கர்நாடகா அங்கே கர்நாடகா பெரியது இல்ல. நீ எப்படி வந்து இந்த மார்க்கெட்டை மட்டும் வச்சு இவ்வளவு பெருசா பூம் ஆச்சு படம்? ஓவர்சீஸ்ல போட்டானுங்க தெளிவா. தமிழ்நாடு ட்ராக் கிராஸ் போட்டானுங்க. அதிகபட்சம் 20% எக்ஸ்ட்ரா இருக்கும். இவனுங்க 30-35 கோடி ஏத்தி போட்டிருக்கானுங்க. டே தெலுங்கு இது அப்படிதான்டா போடுவானுங்க. ராம் சரணுக்கே அப்படிதானே போட்டானுங்க 180ன்னு. இவனுங்க நம்ப முடியாது. என்னங்க ஓவர்சீஸ்ல எவ்வளவு வந்துச்சு சண்டே நம்பர்ஸ் தெரியல நமக்கு எப்படின்னு. அவர் எங்க கோபி போயிட்டாரா? நேத்து 1.5 மில்லியன் பிளஸ் பண்ணிருக்கு. ஓவராலா 2 நாள்ல வந்து 3 மில்லியன் பண்ணிருக்கு. இன்னைக்கு நம்பர்ஸ் வந்து நாளைக்கு தான் தெரியும். சரி அப்படியே மணி 11:45 ஆச்சு. நம்ம அப்படியே போவோமா? சரி ஓகேடா டைம்